சிபிஎம் அலுவலகத்துக்கு நான் பேட்டிக்கு போகிறோம், டிஸ்கஷனுக்கு போகிறோம். நாங்கள் 4 கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் டிவி நிறைய நிற்கிறாங்க. நான் பொறுமையாக இருந்து அவங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து நான் லிஃப்ட்டுக்கிட்ட போயிட்டேன். சத்தம் கேட்கு, அடிதடி மாதிரி சத்தம் கேட்கு. பத்திரிகையாளர்களுக்குள்ள தகராறு வந்துருச்சு போல் இருக்குன்னு நான் பொதுவாக இப்படி வந்தால் சமாதானம் பண்ணுவேன். என்ன சத்தம்னு இந்த பார்த்தா எங்கள் கட்சியினுடைய வழக்கறிஞர் தங்கவேலு, பகுதி செயலாளர், எனக்கு ஒரு தம்பி, மக்கள் நல கூட்டு இயக்கம் இயக்குன்னு இந்த திரும்ப திரும்ப வேணும்னே கேள்வி கேட்குறாரு. கூட்டணின்னு அமைச்சு எத்தனை மாதம் ஆச்சு, அதை எப்படி இவர் கேட்கலான்னு நான் கூப்பிட்டு, அது அவர் உரிமை. அவர் கேட்டால் உனக்கு என்ன, கூட்டு இயக்குன்னு கேட்டால் என்ன குறைஞ்சி போயிட்டோம், அதனால் நமக்கு என்ன இழப்பு? ஏற்கனவே என்னை வேறு மாதிரி சித்தரிக்கப்படுற முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது பத்திரிகைக்காரங்கிட்ட போய் நீ டிவிக்காரங்கிட்ட சண்டை போடுறியே, அடிதடிக்கு வந்தாங்கன்னு நாளை போட்டால் என்ன ஆகுறது? நீ ஒரு வக்கீலுக்கு படிச்சிருக்கிற, இதெல்லாம் மண்டையில் யோசிக்க வேண்டாமா அப்படின்னு என் தம்பியை உரிமையோடு சொல்லிட்டு போனேன். வழக்கறிஞரை இழிவுபடுத்தி விட்டேன்னு திமுக காரங்க கொஞ்சம் பேர் நாகர்கோவில் கோர்ட்டுக்கு முன்னாடி என் கொடும்பாவி கொளுத்திருக்காங்க. என்ன, நான் அதை பற்றி கொடும்பாவி தாராளமாக கொளுத்தட்டும். இதை எந்த பத்திரிகையாவது ஊடகமாவது, புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் என்னை நேர்காணல் கண்டு கொண்டிருக்கிற இந்த நண்பரை கேட்கிறேன், பத்திரிகையாளர்களோடு சண்டை போட்டதை கண்டித்து பத்திரிகையாளர்களை பாதுகாக்க முனைந்த வைகோன்னு ஒரு வரி பாராட்டுகிற மனம் இந்த ஊடகங்களுக்கு, பத்திரிகைகளுக்கு இல்லையே. இதை பொதுமக்கள் தீர்மானிக்கட்டும்.